சென்னை வாசிகள் சங்கம் 1852. எப்போதுமே ஒரு கொஸ்டின் வரக்கூடிய கொஞ்சம் பார்த்துக்குங்க. கஜுலூர் லட்சுமி நரசிம்ம செட்டி அப்படிங்கிறவர் 1844 நேட்டிவ் இன்டர்பிரட் என்ற பத்திரிகை விலைக்கு வாங்கி அதுக்கு கிரசண்ட்னு பெயரை மாட்டி இந்து சமயத்தோட பெருமை பற்றி எழுதுறாரு. இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கம் என்ற அமைப்பை 1852 நவம்பர் மாதம் சீனிவாச பிள்ளை அப்படிங்கிற உருவாக்குறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் 1852 பிப்ரவரி 26 கஜுலூர் லட்சுமி நரசும் சீனிவாசனாரும் சேர்ந்து உருவாக்குறது தான் சென்னை வாசிகள் சங்கம். இவங்க நோக்கம் பார்த்தீங்கன்னா 3 தான்: பெண் கல்வி, விதவை மறுமணம், ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை மேம்பாடு. அதே மாதிரி இன்னொரு பத்திரிகை துவங்கியிருப்பார். யாருன்னா 1853 வெங்கட்ராயல் என்பவர் உதயசூரியன் என்ற பெயரில் பத்திரிகை துவங்கி இந்து மக்களின் முன்னேற்றத்திற்கான முயற்சியை மேற்கொண்டிருப்பார். இதோடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களை ஒருங்கிணைச்சு ஆங்கிலேய இந்த கம்பெனிக்கு எதிராக குறைபாடுகள் எடுத்துரைச்சு மேலே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் இவங்களும் பார்த்தீங்கன்னா நில உடைமை வணிக வர்க்கத்தில்